நானும் என்னுடைய குழந்தைகளும் தனித்து விடப்பட்டோம், குழந்தைகளை அவமானப்பட்டாங்க. அந்த போட்டோஸ் அவர் போஸ்ட் பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்ட நடிகை போஸ்ட் பண்றப்போ இவர் ஏழு கேள்வியும் கேட்கல. ஏன்னா அகைன் இந்த சோசியல் மீடியா அவங்க ஃபங்க்ஷனுக்கு போனது அது எல்லாமே வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இல்ல ஆக்டர் பார்த்திபனா இருக்கட்டும், சமுத்திரக்கனியா இருக்கட்டும், அவரும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், அது அவங்க வாழ்க்கை. நீங்க உள்ள போய் கொஸ்டின் பண்றீங்க இந்த இடத்துல, நீங்க யார் கொஸ்டின் பண்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. நீங்க ஒரே பெட்டிஷன்ல 3 அலிகேஷன் நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா, தட் இஸ் as per section 27 clause 1. இந்த 2 பேருக்குள்ள கணவன் மனைவி அப்படிங்கிற பந்தமே கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடல்ட்ரி, தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரும் ஒரு அலிகேஷனா வச்சிருக்காங்க, க்ரூயல்ட்டியும் வச்சிருக்காங்க, டெசார்ஷனும் வச்சிருக்காங்க. அடிக்கிறது, ஒருத்தவங்க வந்து பிசிக்கலா அவங்களை துன்புறுத்துறது மட்டும் கிடையாது, ஈவன் மென்டல் க்ரூயாலிட்டி. அதாவது அந்த பனையோர் வீட்டுக்குள்ள விஜய் என்ன அனுமதிக்கவே மாட்டேங்கிறாரு. நாங்க பத்து இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவாருங்க, நீங்க வந்து உங்க மனைவியை சொல்றீங்களா, அது திருமண வாழ்க்கையை சொல்றீங்க. இதுல இன்னொரு டவுட் இருக்கு, ஏன் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது பீப்புள் ஆஃப் 2 டிஃபரெண்ட் ரிலீஜன். இங்க சங்கீதா அவர்கள் வந்து ஹிந்து. ஹாய் மேம், வணக்கம். வணக்கம் மேம். ஆக்சுவலா வந்து இப்போ பேச பொருளா இருக்கக்கூடியது நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்தை கேட்டது மட்டும் இல்லாம சங்கீதா அவர்கள் விவாகரத்துல அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்றாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இது பண்றது இல்ல, என்ன வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவரை குணப்படுத்தினாரு அப்படின்ற விஷயங்களை தாண்டி அவர் வந்து இன்னொரு நடிகை கூட கள்ளத்தொடர்புல இருக்க விஷயங்களையும் சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் சோசியல் மீடியால நடிகர் விஜய் த்ரிஷா கூட வந்த விஷயங்களும் கூட பேச பொருளா மாறுச்சு. சோ நீங்க சட்ட ரீதியா இருக்கக்கூடிய அட்வொகேட்டா இருக்கக்கூடிய நீங்க, சோ இங்க சட்ட ரீதியா ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுறா அப்படின்னா அவங்களுக்கு இந்த சட்டங்கள் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பை கொடுக்கும், பிளஸ் வந்து விஜய் அவர் பேசக்கூடிய பேச்சுக்களையும் நம்ம பார்க்க முடியுது மகளிர் தினத்துல அவர் பேசக்கூடிய விஷயங்கள். சோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நீங்க ஒரு அட்வொகேட்டா நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கணும்? ஆக்சுவலி இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எஸ் இது அகைன் 2 தனி மனிதர்களை சார்ந்த ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி பேசும்போது நிறைய கமெண்ட்ஸ் இடத்துல பார்க்க முடியும். அது அவங்க வாழ்க்கை, நீங்க உள்ள போய் கொஸ்டின் பண்றீங்க இந்த இடத்துல, நீங்க யார் கொஸ்டின் பண்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. எஸ் அதுல போய் கருத்து சொல்லவோ ஒரு ஸ்டோரி பிக்சேஷனுக்கோ வந்துட்டு நம்ம போகவும் கூடாது, நமக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது. பட் இதனால என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்குமே எங்கிட்டயே பேசும்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்துட்டு, இந்த கேஸ்னால இந்த பர்டிகுலர் பெட்டிஷன்னால விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் ஏதாவது தாக்கம் ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. சரி, அந்த ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இது முழுக்க ஒரு சிவில் கேஸ் தான். ஓகே, ஒரு பர்சன் மேல ஒரு கிரிமினல் கேஸ் பெண்டிங்ல இருக்கு, இல்லைன்னா ஒரு கிரிமினல் கேஸ்ல அவங்க கன்விக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அதாவது ஒரு நாமினேஷன்ல ஆரம்பிச்சு அவங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ற அதுக்கப்புறம் வர வரைக்கும் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் இது முழுக்க சிவில் கேஸ். சிவில் கேஸ் அது ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தாது, அதோட இம்பாக்ட் எதுவுமே அரசியல் பயணத்துல இருக்க போறது இல்ல. பட் ஆஸ் அ பர்சன் வேல்யூன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனை நோக்கிதான் இன்னைக்கு அவங்க கட்சியை சார்ந்த ஒரு விமனும் நேற்று வந்து ஒரு கொஸ்டின் பண்ணிருக்காங்க. தட்டும் மகளிர் தினத்துல வந்து அவர் பேசின சில விஷயங்களை வச்சு அவங்க வந்து அதுல கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆஸ் அ விமனா என்னால இது ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வச்சுதான் அவங்க இந்த கேள்விகளை நோக்கி கேட்டிருக்காங்க இல்லையா. ஏன்னா இதுதான் நம்ம முதல்ல இருந்து கேட்ட ஒரு விஷயம் ஆஸ் அ பர்சன். ஏன்னா இப்ப நம்ம ஒரு 80s 90s பீரியட் வரைக்கும் நம்ம எடுத்துப்போமே, யார் உங்க இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மேபி நம்மளா கூட ஒரு லீடர்ஸை சொல்லியிருப்போம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதே 2K ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கேட்கும் போது யாரோ ஒரு ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் தான் அந்த ரோல் மாடலாவே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த அறிக்கையிலையும் அதை சொல்லியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தப்பான ட்ரெண்ட் செட்டரா நீங்க ஆகிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏன்னா அதனால ஒரு மூவின்னு வரும்போது நீங்க ஒரு ட்ரிங்க் பண்ணாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு காமிக்காதீங்க ஸ்கிரீன்ல இருந்து கொண்டு வந்த ரீசன் என்ன அப்படின்னா, உங்களை ஃபாலோ பண்றவங்க கூட அது எங்க ஃபாலோ பண்ணிட்டு போறாங்களோ, ஏன்னா உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங்ல ஆரம்பிச்சு படிக்கிற டிகிரில இருந்து ஒரு ஒர்க் போறதுல இருந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நாட் ஒன்லி திஸ் கேஸ், இந்த மாதிரி சோசியல் ஃபேம்ல இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் வந்து அதை பாக்குறவங்களுக்கு ஒரு தப்பான விஷயமா போய் சேர்ந்துடக்கூடாது. தப்பான ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதுல செட் பண்ணிடக்கூடாது. அப்படி அது என்ன ஆயிடும்னா ரொம்ப நார்மலைஸ் ஆயிடும். இன்னைக்கே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆக்கப்பட்டு. இப்போ நிறைய பேருக்கு அகைன் இது ஏன் நான் முழுக்க சிவில் கேஸ் அப்படின்னு சொன்னா, தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். அடல்ட்ரி வந்துட்டு பிஃபோர் சம் இயர்ஸ் அது வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு அப்ப முன்னாடி என்ன அப்படின்னா
இந்த அடல்ட்ரி அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டுத்துக்கும் கீழே ஆக்ஷன் எடுக்கப்பட்ட ஒண்ணா இருந்துச்சு. அதாவது கிரிமினல் ஆக்ஷனும் இங்க எடுக்கப்படும், தட் இஸ் எஃப்ஐஆர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு கான்செப்டா இருந்தது. திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு அப்படின்னும் போது எஸ் டிவோர்ஸும் போகலாம். பட் அப்ப கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி இது என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா, இல்ல அது வந்து அவங்களோட சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டு இதை வந்து டீகிரிமினலைஸ் பண்ணிட்டு கிரிமினல் ஆக்ஷனுக்கு கொண்டுட்டு போக முடியாது, டிவோர்ஸ்க்கு ஒரு காரணமா கொண்டுட்டு போலாம் அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மிஞ்சி போனா என்ன ஆகும், டிவோர்ஸ் ஆகும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொண்டுட்டு போகுது. இன்னொன்னு இங்க வேல்யூஸ் இழக்க செய்யும். ஏன்னா நம்ம எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த பொசிஷன்ல இருந்தாலும், நம்ம கடைசியில எதை வச்சு மதிப்பாங்க அப்படின்னா அந்த தனி மனிதன் ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வைத்து மதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த இடத்துல. When it comes to values of a person, இங்க நடக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே. இன்னொன்னு இதை தாண்டி ஒரு லீகல் கிரவுண்ட் நம்ம போறோம் அப்படின்னா, இவங்க ஒரே பெட்டிஷன்ல 3 அலிகேஷன் நீங்க வச்சிருக்காங்க இல்லையா. தட் இஸ் as per section 27 clause 1 sub clause A, B and D படி adultery, that is extramarital affair ஒரு அலிகேஷனா வச்சிருக்காங்க, cruelty-யும் வச்சிருக்காங்க, desertion-ம் வச்சிருக்காங்க. இந்த 3 கிரவுண்ட்ஸ் கீழ தான் வந்துட்டு அவங்க இந்த இடத்துல எனக்கு டிவோர்ஸ் வேணும், that is dissolution of marriage ன்னு கேட்டிருக்காங்க. legal termination of marriage, இந்த திருமண பந்தத்தை வந்துட்டு டெர்மினேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. கேஸ் adultery நம்ம எல்லாருக்கும் இப்ப வந்து ரொம்ப ஈஸியா புரியக்கூடிய ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு, that is extramarital affair அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல தாண்டி அவங்க cruelty-ன்ற ஒண்ணு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த பெட்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா கையிலும் ஈஸியா ரொம்ப ஹேண்டியா கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு இல்லையா. ஏன்னா அதுல அவங்க 2021 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது, எது வரைக்கும் நடந்தது, கடைசியா நவம்பர் 2025 வரைக்கும் நானும் டைப் பண்ணேன், என்னோட லீகல் கவுன்சில்ல இருந்தும் டைப் பண்ணும், இந்த நோட்டீஸும் பரிமாறப்பட்டது. இன்னொன்னு எனக்கு அவர் மாத்திக்கிறேன்னு சொல்லி உறுதி அளிச்சும் அதன் பின் அவர் திருந்தவே இல்லை. நானும் என்னுடைய குழந்தைகளும் தனித்து விடப்பட்டோம், குழந்தைகளை அவமானப்பட்டாங்க. அந்த போட்டோஸ் அவர் போஸ்ட் பண்ணும்போது, அந்த சம்பந்தப்பட்ட நடிகை போஸ்ட் பண்றப்போ இவர் ஏழு கேள்வியும் கேட்கல, அதாவது அப்செக்ட் பண்ணவும் இல்ல, அதை கண்டிக்கவும் இல்லைன்ற மாதிரியான அலிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. இன்னொன்னு எனக்கு நெக்லெக்ட் பண்ணப்பட்டாங்க, என்னதான் 2020 ஒரே வீட்டுல இருந்தாலும் 2021 அப்புறம் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பினான்சியல் ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் சொல்லும் போது இதுதான் என்ன ஆகுதுன்னா குரூயாலிட்டி. ஏன்னா குரூயாலிட்டி அப்படிங்கிறது இங்க பிசிக்கலா மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அடிக்கிறது, ஒருத்தவங்க வந்து பிசிக்கலா அவங்களை துன்புறுத்துறது மட்டும் கிடையாது, ஈவன் மென்டல் குரூயாலிட்டி தான். அவங்களை எமோஷனல் ரீதியா ஒதுக்குறது, ஓகே, அந்த மாதிரியான விஷயத்தையும் இங்க குரூயாலிட்டிகளை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கிரவுண்ட் வந்து டெசர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. டெசர்ஷன் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி 2 வருடங்களுக்கு மேலாகவோ அவங்க கணவன் மனைவியாகவே வாழல அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் டு டெசர்ஷன். அதுவே ஒரு கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். இங்க திரும்ப அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரே விஷயமா தான் இருக்கே தவிர்த்து எங்க 2 பேருக்குள்ள கணவன் மனைவி அப்படிங்கிற பந்தமே கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு கிரவுண்டா வச்சுதான் இது கீழே அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு கூடவே இங்க பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 36 and 37 ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், இங்க வந்து 1954 கீழே வந்து இன்டர் மெயின்டெனன்ஸும் கேட்டிருக்காங்க, பர்மனன்ட் அலிமோனியும் கேட்டிருக்காங்க. அதாவது எனக்கு இந்த கேஸ் நடக்கும் போதே மாதம் ஒரு அமௌண்ட் அப்படின்னு, இன்னும் அந்த அமௌண்ட் பத்தி எதுவும் ஸ்பெசிஃபைடா அவங்க பெட்டிஷன்ல சொல்லல. பர்மனன்ட் அலிமோனி அப்படின்னும் போது வந்துட்டு எஸ் அது வந்துட்டு ஒரு ஃபேர் அண்ட் ரீசனபிள்ன்ற ஒரு வார்த்தையும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சில பெட்டிஷன் முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம், சில பேர் ஃபைல் பண்ண கேசஸ்ல எக்ஸ்பிளிசிட்டா ஒரு அமௌண்ட் மென்ஷன் பண்ணதையும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இதுல ஃபேர் அண்ட் ரீசனபிள் அப்படின்னா விஜய் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவரோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அதற்கு ஏற்ப எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் ஜீவனாம்சம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க ஃபைல் பண்ண பெட்டிஷன்ல வந்து கேட்கப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்துச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாம இப்போ என்ன அந்த வீட்டுக்குள்ள அவங்க வாழவே விடல, அந்த வீட்டுல நான் இருக்க விடல, அந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் அந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்ற ரெக்வஸ்டையும் பண்றாங்களே, அதை எப்படி மேம் பாக்குறது? அப்போ எஸ் ஆக்சுவலி இப்போ இதுல இன்னொரு டவுட் இருக்கு எல்லாருக்கும், ஏன் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது பீப்புள் ஆஃப் 2 டிஃபரெண்ட் ரிலீஜன், இங்க சங்கீதா அவர்கள் வந்து ஹிந்து, விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால முதல்ல சங்கீதா அவர்கள் யூகே சிட்டிசன் அப்படிங்கிறதுனாலயும் அவங்களுடைய திருமணம் வந்து யூகேலயும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, இந்தியாலயும் இங்க வந்து திருமணம் இங்க வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த இடத்துல. ஒண்ணு அதனால ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்குள்ள உள்ள போறாங்க. இன்னொன்னு அவங்க வீடு, அதாவது ஒரு டிவோர்ஸ் கேஸ் போறோம் அப்படின்னா அவங்க 2 பேரோட ஸ்பௌசஸோட அட்ரஸ் ப்ரூஃப், இல்லனா கடைசியா ஒண்ணா வாழ்ந்த வீடு, தட் இஸ் மேட்ரிமோனியல் ஹோம் இல்ல பிளேஸ் ஆஃப் மேரேஜ், இதெல்லாம் வச்சு நம்ம ஃபைல் பண்ணலாம். இப்போ அவங்க கடைசியா ஒண்ணா வாழ்ந்த வீடு வந்து நீலாங்கரை, சோ அது செங்கல்பட்டு ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருது, அதனால செங்கல்பட்டுல ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு கேஸ். ஓகே, சோ இது ஒரு பக்கம் ஃபைல் பண்ணிட்டாங்க. அடுத்தது அவங்க இந்த சனிக்கிழமை வந்த நியூஸ் வந்து அடுத்த அதிர்ச்சியான விஷயம், தட் இஸ் ஒரு இன்ட்ரீம் ஒரு ரிலீஃப் வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு மெயின் பெட்டிஷன் போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷன் வந்து நம்ம ஃபைல் பண்ணலாம். அது என்ன வேணா ஒரு இடைக்கால தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது அந்த பனையூர் வீட்டுக்குள்ள விஜயனை அனுமதிக்கவே மாட்டேங்கிறாரு. ஓகே, டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணதுனால
அவங்க தரப்புல இருந்து என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வக்கீலும் கூட என்ன மிரட்டினதா அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா அந்த இடத்துல சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு இந்த மாதிரி கேக்குற ஒரு விஷயம், நானும் சோசியல் மீடியால சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. எந்த அளவுக்கு தான் பழி வாங்குவீங்க, ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு. இதற்கிடையில வந்து AIDW உள்ள வந்தாங்க இல்லையா, ஆல் இந்தியா விமென்ஸ் டொமஸ்டிக் அசோசியேஷன். அவங்களும் வந்து உள்ள வந்து இடத்துல கேள்விகளும் எழுப்பியிருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து அவருடைய ரசிகர்களுக்கா இருக்கட்டும், தொண்டர்களுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா சங்கீதா அவர்களை நோக்கி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய அபியூசிவான கமெண்ட்ஸ் வருது. அவங்க கட்சியை சார்ந்தவர்களே அந்த அம்மாவோட போட்டோ போட்டு அபியூஸா ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்றாங்க. அதை எப்படி மேம் பாக்குறது? ஏன்னா 27 வருடங்கள் 26 வருடங்கள் வந்து லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு நடிகருக்காக தன்னுடைய அவருடைய மனைவியை பேசும்போது விஜய் அவர்கள் பெரிய அளவுல ஆதங்கமோ இல்ல அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுக்குமே சொல்லி அவங்க கட்சியை சார்ந்த யாருக்குமே அதை எப்படி பாக்குறதப்போ? ஆக்சுவலி இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேள்வியாக இந்த இடத்துல எழுப்பப்பட்டது இல்லையா. அவர் வெளியில வந்து இதை நான் ஒண்ணும் இல்ல, இதே விமென்ஸ் டே இதுலயே அவர் வந்துட்டு இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அதோட முடிஞ்சு போயிருக்கும். அந்த வார்த்தைகள் அவங்க வர்த்தே இல்ல, நான் பாத்துக்கிறேன்றது என்ன மாதிரியான அதை நோக்கி ஒரு ஆணாதிக்க மனநிலையில பேசுறாங்க. அதனை நோக்கிதான் அவங்க தொண்டரும் வந்து உள்ள இருந்தே ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. வர்த்த இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவாருங்க, நீங்க வந்து உங்க மனைவியை சொல்றீங்களா, இந்த திருமண வாழ்க்கையை சொல்றீங்களா, 2 குழந்தைகள் இருக்காங்க, நீங்க எதை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்ப அவர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம மக்கள் பணியை பார்ப்போம் அப்படின்னா ஓகே, அது அப்படின்னா ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி ஒரு தலைவரா அது ஓகே, நான் பாத்துக்கிறேன், என்னோட பர்சனல் லைஃப் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றதோட அதெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு கருத்தாகவே இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு பெண்ணு தட் இஸ் இந்தியன் லா பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. தட் இஸ் டியூரிங் டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ். டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கு அப்புறம் ஸ்டில் அந்த டிவோர்ஸ் டிசைட் ஆகுற வரைக்கும் அந்த வைஃபை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போன ஹஸ்பண்டும் சொல்லக்கூடாது. மாமனார் மாமியார் இல்ல இன்லாஸ் யாரா இருந்தாலும் அவங்களை அந்த மாதிரி சொல்ல முடியாது. வை? பிகாஸ் லாலே அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. செக்ஷன் 17 அண்ட் செக்ஷன் 19 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு முழுக்க முழுக்க அந்த ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லப்படுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ். அந்த வீட்டுல ஒரு மனைவியாக ஒரு அம்மாவாக அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க அந்த வீட்டுல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த கணவன் அந்த அனுமதியை மறுக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்க கொடுக்கணும். ஒரு தங்கறதுக்கு ஒரு வீடை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இங்க சங்கீதா அவர்களும் எனக்கு சென்னையில வர வீடு கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த செக்ஷன் கீழே இல்ல ஏதாவது ஒண்ணு கணவனோ கணவன் வீட்டாரோ கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துதான் ஆகணும். அதுதான் லா சொல்ற ஒரு விஷயம். இது லா. இதுக்கப்புறம் இது எப்படி வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னா இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த இன்ட்ரீம் பெட்டிஷன் மீது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தீர்மானிக்கப்பட்டு அது வந்து ஆர்டரா வெளியில வரும். சோ இதுதான் அவங்க ஃபைல் பண்ணப்பட்ட 2 பெட்டிஷன் மீதும் நடக்க போற ஒரு விஷயம். ஏன்னா இது இந்த நிலையிலேயே போயிட்டு இருக்கும் போது திரும்ப மகளிர் தின விழால அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்க சர்ச்சையா மாறிக்கிட்டே போகுது. இந்த இடத்துல ஒரு அரசியல் தலைவரா இந்த மாதிரி பேசுறது அது சரியான பாதையை எடுத்துட்டு போகுமா? ஏன்னா அவங்கதான் வந்து சிஎம் கேண்டிடேட்னு சொல்றாங்க, இந்த பெண்களுக்கான பல திட்டங்களை கொடுக்குறேன்னு சொல்றாங்க, பெண்களோட முன்னேற்றத்துக்கான விஷயங்கள்லாம் பண்றோம்னு சொல்றாங்க அந்த மகளிர் தினத்திலே. ஆனா ஒரு தலைவரா ஒரு ஆணாதிக்க மனநிலை தான் இப்போ வரைக்கும் அவங்க வைஃபை ஹேண்டில் பண்றோம் விஜய் அவர்கள். ஏன்னா இங்க இந்த மெயின் பெட்டிஷன் பண்ண வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா this is too early to decide. இரு தரப்பும் விஷயத்தையும் நம்ம கேட்டதுக்கு பிறகுதான் இரு தரப்புலயும் என்ன சொல்றாங்கன்றத கேட்டது பிறகுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் இறங்கி அதுக்கப்புறம் மீடியேஷன் ப்ராசஸ்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு அது ஃபைனலா கடைசியில ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகி ஜட்மெண்ட் போற விஷயம் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. சோ நம்ம அப்படி பேசிட்டு இருக்க நிலையில தான் நமக்கு அடுத்த அதிர்ச்சியாக இந்த இன்ட்ரீம் பெட்டிஷன் வெளியில வந்தது. விஜய் அவர்கள் என்ன வீட்டுக்குள்ள விடாம மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில வந்தது இல்லையா. அது வரைக்குமே மக்கள் இங்க சொல்லிட்டு இருந்த விஷயம், அது வரைக்கும் இந்த பெட்டிஷன் உண்மையான்னு கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே அடுத்து ஃபைல் பண்ணும்போது உண்மைதான் போல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதை தாண்டி வந்தாங்க இல்லையா. ஆனா இப்பயும் வந்து எப்படின்னா கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது லைக் பீப்புளை சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த மகளிர் தின விழால வந்து பார்த்தோம்னா அந்த இருந்த அனைத்து பேருமே பெண்கள் தான். ஆமா, அத்தனை பேரும் கரகோஷம் சொல்றாங்க, ஒவ்வொரு திட்டத்துக்கிலையும் கை தட்டுறாங்க, கூச்சல்றாங்க, இதெல்லாம் ஓகே மேம். ஆனா ஒரு விமனா இங்க சொசைட்டில பாதிக்கப்படும் போது இங்க இருக்கக்கூடிய விமன் எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்? ஏன்னா நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு எமோஷனலி சப்போர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய 2 குழந்தைகள் இருக்கு, 25 வயது பையன் இருக்காரு, 21 வயதுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த சொசைட்டி அந்த அம்மா பாக்குற விதமே வேறு விதமா மாறுது. அப்படின்னும் போது விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய இல்ல திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒண்ணு இருக்கும், இல்ல சங்கீதா அவர்கள் இதை இப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணா ரொம்ப சீக்கிரமா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு ஒண்ணு இருக்கும். சோ அதை சொல்லுங்க. எஸ், ஆக்சுவலி இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப எக்ஸாக்டா பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். தட் இஸ் எமோஷனல் சப்போர்ட்.
ஓகேனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வந்து கோ த்ரூ பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது இரண்டு தரப்புலயும் அந்த ஒரு எமோஷனல் இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? சோ இவ்ளோ வருட ஒரு 25-26 வருட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்க கூட நிக்க வேண்டியது வந்து மாரலா நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அந்த சோஷியல் மீடியால அந்த கமெண்ட்ஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது அதற்காக தான் திரும்ப அந்த வந்து விமன் அசோசியேஷனும் ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்தி இருந்தாங்க. அந்த இடத்துல என்னன்னா சைபர் கிரைம் முன் வந்து இந்த விஷயத்தை வந்து கையில எடுத்து விசாரிக்கணும், அதன் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம எங்கேயோ இருக்கோம், ஏதோ இடத்துல இருக்கோம், ஏதோ ஒரு ஃபேக் ஐடி XYZ ABCDன்னு வச்சு நம்ம கமெண்ட் போட்டு போயிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆர்டர் ஆகி இல்ல அவங்க மீதுலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு வந்துச்சுன்னா அவங்க ட்ரேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லை. எந்த IP அட்ரஸ்ல இருந்து வந்திருக்குன்னு வச்சுட்டாலே அந்த IP அட்ரஸை ட்ராக் பண்ணாலே தெரிஞ்சிட போகுது. அகைன் டேட்டா மூலியமா தான் அவங்க பண்ணிருக்காங்க. அந்த டேட்டா வந்து ஒண்ணு பிராட்பேண்டா இருக்கும், இல்ல அவங்க மொபைல் நெட்வொர்க்கா இருக்கும். ரெண்டுத்துக்குமே அவங்க ப்ரூஃப் கொடுத்து தான் வாங்கிருப்பாங்க. சோ இப்படி யார் என்ன ட்ரேஸ் அவுட் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்ல நம்ம எத்தனை பேரை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் வந்து அது ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கில் இருக்கு அந்த கமெண்ட்ஸ் மட்டுமே. அதை எப்படி மேம் நம்ம இதை ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரட்டுமே இந்த மாதிரி இந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஜயன் சங்கீதா அவர்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரு வந்துட்டு தாக்குறாங்களோ ஓகே அவங்களுக்கு வந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். 2 வருடம் வந்து சிறை இல்ல இவ்வளவு ஃபைனல் சொல்லி பாருங்களேன், இங்க அது ஸ்டாப் ஆகுமா? ஓகே. ஆனா விஜய் ரசிகர்களே இன்ஃபுளுசரா இருக்கக்கூடியவங்களே நீ அந்த அம்மாவா ஒரு பொம்பளையா எப்படி வந்து விஜய் அவர்களை இப்படி பொது வழியில பேச முடியுது, இது 2 பேருக்குள்ளது, அவங்க வாக்கி கண்டுக்காம போகலாமே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அந்த வார்த்தைகள் இல்லாம அந்த அம்மாவை சங்கீதா அவர்களை இன்னும் பாதிப்புக்கு தான் உள்ளாக்கும். ஏன்னா ஆல்ரெடி கணவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு போறாங்க. அப்ப வந்து சோசியல் மீடியா அந்த இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்க விஜய் பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஒரு அவங்களுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள்ல இவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இல்ல இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டா இல்ல இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பண்ணா இதுக்கெல்லாம் இவங்களை எப்படி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம்? சிஎஸ் அகைன் பார்த்தோம் அப்படின்னா இதுலயே வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லப்பட்டது. சங்கீதா அவர்கள் போட்ட பெட்டிஷன்லயும் அவங்க ஒரு விஷயமும் கேட்டிருக்காங்க, இன்னொன்னு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸும் இதுல கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா அவரோட டிக்னிட்டி ஃபேம் இதெல்லாம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முடிஞ்ச அளவுக்கு மியூச்சுவலுக்கு ட்ரை பண்ணேன், அவர் ஒத்து வரலன்றதுனாலதான் இப்போ இந்த கட்டத்துக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லி இன் கேமரா ப்ரொசீடிங்ஸும் அவங்க அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பப்ளிக் அதாவது ஒரு கிரௌடடான அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லாம இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னும் போது ஜட்ஜ் அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட 2 பேரும் பெட்டிஷனர் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் அண்ட் 2 அட்வொகேட்ஸ் தான் உள்ள இருப்பாங்க. அப்படிதான் ப்ரொசீடிங்ஸே இதுல போகும். ஓகே, ஒண்ணு கூடவே அவங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் மேக்ஸிமம் அந்த சோசியல் மீடியா அந்த வந்த பெட்டிஷன் காப்பிலியா இருக்கட்டும் போட்டோ காப்பிலியா இருக்கட்டும் சர்க்குலேட் ஆகல. ஏன்னா அவங்களே அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து சோசியல் மீடியால விவாதம் ஆக்க கூடாது, பேசக்கூடாது, ஒரு விவாதமாக்கி அதை இன்டர்வியூ பேஸ்லயும் டிபேட் பேஸ்லயும் போட்டுட்டு போக கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒருவேளை அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, அதன் மீது அவங்க அடுத்தது கோர்ட்டை நாடி போய் ஏதாவது ஒரு ஆர்டர் காப்பி வாங்கினாங்கன்னா எஸ் தட் ஆர்டர் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிவன். இதே முன்னாடி எடுத்துப்போமே ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி கேஸ்ல அவங்க கோர்ட்டு கிட்ட போயிட்டு பெட்டிஷன் 2 பேரும் ஐ மீன் ஃபைல் பண்ணி இல்ல இதற்கு மேல இதை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது சோசியல் மீடியால விவாதம் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா? இதை அவங்க வந்து இந்த பெட்டிஷன்ல கேட்டிருக்காங்க. மேபி இது நெக்ஸ்ட் இயரிங்ல நமக்கு அதுக்கான விஷயம் எல்லாமே அடுத்த இயரிங்ல தெரிய வரும். இது ஒரு தனி பெட்டிஷனா ஒருவேளை ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்டா போகும் பட்சத்தில் அந்த மாதிரி அவங்க ஃபைல் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே அது யூடியூப் இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும் இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் இதை ஒரு செய்தியா தான் கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர்த்து இதை விவாதமாக்கி அந்த இடத்துல உட்கார்ந்து யாருமே வேடிக்கை பார்க்க கூடாது. ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இது 2 தனிமனிதர்களுடைய வாழ்க்கை. இதுக்குள்ள வந்துட்டு அறிவுரை கூறவும் கருத்து கூறவும் நம்ம யாருமே கிடையாது இல்லையா? சோ லீகலா இந்த மாதிரி விஷயம் இருக்கு, லீகலா இதெல்லாம் நடக்குது, இதான் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதை தாண்டி ஒரு விமென்க்கு என்ன மாதிரியான மாரல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்ப நம்ம எடுத்துக்கலாம், இப்ப நம்ம எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். ஒரு ஆண் திரும்ப திரும்ப வந்துட்டு இது வந்து நிறைய பார்க்க முடியுது சோசியல் மீடியால இல்லையா? நீங்க இதை வெளியில கொண்டுட்டு வரீங்க, ஏன் இதை வந்து நீங்க அப்ப இவனால நீங்க அவர் கூட வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போச்சு, ஏன் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவங்க கூட பிறந்தவங்களையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒருவேளை அவங்களுக்கு நாளைக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா ஓகே அகைன் திஸ் இஸ் டூ இயர்லி டு டிசைட் யார் மீது தவறு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை வந்துட்டு அப்படியே தாக்கணும்ன்ற அவசியமே இந்த இடத்துல கிடையாது. அகைன் இதுதான் அந்த சொசைட்டியோட பார்வை. விமென் பிளேமிங் அண்ட் லைக் ஷேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? இதே பெண்களை யோசிச்சு பார்க்கலாமே, அவ்வளவு பெண்கள் வந்து இந்த இடத்துல வந்து கண்மூடித்தனமாக வந்துட்டு என்னால நிறைய எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் அக்கா தங்கச்சி தேவைப்பட்ட பொண்டாட்டியா கூட இருப்போம் பாத்தீங்களா, நாங்க இருந்துட்டு போறோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? ஒரு அம்மா சொல்றாங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னா கண்டிப்பா விஜய் கூட அனுப்பிச்சு வைப்பாங்க அப்படின்றதா இருக்கட்டும். இதெல்லாம் எப்படி மேம் ஒரு அசிங்க மனப்பான்மைன்றதை தாண்டி அவ்வளவு லவ்வோட ஒரு பர்சனை நீங்க எப்படி அணுக முடியுது? அது ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கக்கூடிய விஜய் அவர்களை எப்படி நீங்க இவ்வளவு சீக்கிரமா அப்ரோச் பண்ண முடியுதுன்னு தெரியல.
அதுதான் கண்மூடித்தனமான ஒரு விஷயம். மாரல் வேல்யூஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, திரும்ப அகைன் நம்ம சொல்ற ஒரு விஷயம், அந்த இம்பாக்ட் எங்க போய் கொடுக்கும் அப்படின்னா, ஏன்னா இங்க திரும்ப திரும்ப எல்லாரும் நோக்கி வைக்கப்படுற கேள்வி அண்ணாதான். இதே ஒரு பெண் அந்த மாதிரி பேசும்போது தன்னுடைய கணவர் இந்த தவற செஞ்சா ஒத்துப்பாங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். யாருமே யாராலையும் யோசிச்சு பார்க்கவே முடியாது, கண்டிப்பா அக்செப்ட் பண்ணவும் முடியாது அந்த இடத்துல. இதனை தாண்டி திரும்ப அவருடைய தொண்டரே வந்துட்டு ஒருத்தவங்க அறிக்கை கொடுக்கும்போது அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, விமனையே நீங்க தலைவர்களா வச்சிருக்கீங்க அந்த இடத்துல, விமனை வந்துட்டு நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க ரோல் மாடலா வந்து வச்சிருக்கீங்க இல்லையாவே, அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ ஒரு விமனுக்கான வேல்யூ எங்க போச்சு இந்த இடத்துல இல்லையா? தட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது பேசும்போது சொல்லிருந்தா ஓகே, அகைன் ஒரு விமன்ஸ் டேக்கான ஒரு விஷயத்துல ஒரு விமன்ஸ் மத்தியில் அந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவ்வளவு பேர் அந்த இடத்துல கை தட்டுறது இது பண்றது எல்லாமே வந்துட்டு ரியல் லைஃபா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு மேடைகளா இருக்கட்டும், இது வந்து மூவி டைலாக்ஸ் கிடையாது. ஓகே மேம், அது மட்டும் இல்லாம சங்கீதா அவர்கள் குறிப்பிடும் போது அவருக்கு 2 நடிகை கூட தொடர்பு இருக்கதாவும் சொன்னாங்க. ஒண்ணு வந்து வீட்லயே வச்சிருந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும், இன்னொரு நடிகை வந்து போட்டோ போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த கல்பாத்தியோட அவங்களுடைய வீட்டோட ஃபங்க்ஷன்ல த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் கலந்து கொண்ட வீடியோக்களும் வைரல் ஆச்சு. சோ அந்த வைரல் ஆகும் போது எல்லாரோட கமெண்ட்ஸையும் பார்த்தா வந்து அவங்க பசங்களை இழுத்து பேசுறதா இருக்கட்டும், ஆமா இதை எப்படி மேம் பாக்குறது? இப்போ ஒரு நடிகையா இருக்காங்க, அதுக்கப்புறம் நடிகை த்ரிஷா அவர்களை ஒரு மேடையில நடிகர் பார்த்திபன் அவர்கள் பேசினதுக்கு நடிகை த்ரிஷா அவர்கள் உடனே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சோ அதுக்கு பார்த்திபன் அவர்களும் சாரி அப்படின்ற விஷயம் சொல்றாரு. சோ ஒரு விமனை இல்ல இங்க நம்ம சங்கீதாக்கு எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோமே அதே அளவுக்கு நம்ம த்ரிஷா அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி நிக்கணுமா, இல்ல த்ரிஷா அவர்கள் கிட்ட நம்ம பின்வாங்குற விஷயங்களை நம்ம எடுக்கணும்? எஸ், இது எல்லாமே இப்ப சொன்ன மாதிரி விவாதமாக்கப்பட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இது வந்து நீங்க ஒரு காமன் மேன்னா வேற மாதிரி டிபேட்டபிளா கொண்டு போகலாம். பட் ஆஸ் an advocate நம்ம ஒரு லீகல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இதே சங்கீதா அவர்கள் ஒரு அலிகேஷன்ஸ் இவ்வளவு வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அவங்க அகைன் ப்ரூவ் பண்ணணும். burden of proof இருக்கிறது இருக்கு. யார் இப்ப நம்ம 2 பேருமே இருக்கோம் அப்படின்னா அவங்க சொன்னாங்களே தேவைப்பட்டா நான் எல்லாம் எக்ஸாக்ட்லி தேவைப்பட்டால் நான் என்கிட்ட இருக்க அனைத்து ஆதாரங்களையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே என்ன அப்படின்னா அந்த நடிகையுடைய பெயரையும் வெளியிடுவேன், அவங்களை பார்ட்டி டு த கேஸாவும் நான் இன்க்ளூட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதுதான் நான் சொல்ல வந்தேன். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அவங்க மேல ஒரு 10 குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் மை burden of proof to prove. அந்த 10 அலிகேஷனுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகே, அதே சேம் டைம் வந்துட்டு இல்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு இப்ப சொன்னோம் இல்லையா, சோசியல் மீடியால யார் கூடயாவது வராரு போட்டோ போடுறாரு அப்படின்னா அது மியர் ப்ரூஃபா எடுத்துக்கப்படுமா அப்படின்னு கேட்டா, இல்ல வரக்கூடிய ரூமர்ஸ் வந்து மியர் ப்ரூஃபா எடுத்துப்பாங்க அக்செப்ட் பண்ணுவாங்க முழுமையாகன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல சம்பந்தப்பட்டவங்க அந்த விஷயத்தை அவங்க ப்ரூவ் பண்ணும் போதுதான் அந்த விஷயம் அங்க ஸ்ட்ராங்கா நிற்கும். அதுதான் ஏன்னா பார்ட்டி டு த கேஸ் அவங்க 2 பேரும் தானே. சோ அந்த விஷயம் தான் அங்க பார்க்கப்படும். ஏன்னா அகைன் இந்த சோசியல் மீடியா அவங்க ஃபங்க்ஷனுக்கு போனது அது எல்லாமே வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா, இதுதான் ஒரு விஷயம். அது வந்து சரின்ற பக்கமும் போக முடியாது, தவறுன்ற பக்கமும் போக முடியாது. ஏன்னா அதையும் நார்மலைஸ் பண்ற கமெண்ட்ஸும் என்னால பார்க்க முடியுது கண்டிப்பா இல்லையா. அது ஏன்னா இன்னொன்னு சரி வந்தீங்களா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதை தாண்டி சங்கீதா அவர்களை பத்தி அங்க பேசுறதா இருக்கட்டும் இல்ல அவங்க குழந்தைகளை பத்தி பேசுறதா இருக்கட்டும், அது வந்து மிக தவறான விஷயம். ஏன்னா அது வந்து டைரக்டா பாக்கக்கூடிய ஒண்ணு இல்லையா. சோ இங்க இன்னும் நமக்கு அபிஷியலா அது எந்த நடிகை யார் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. ஆமா ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க எல்லாமே காமன் நோட் நான் சொல்றேன். ஒரு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில 2 பெண்கள் வந்து அங்க இருக்காங்கன்னு வச்சிருக்கோங்களேன். ஒரு குரூப் இந்த பெண்ணை தாக்கும், இன்னொரு குரூப் இந்த பெண்ணை தாக்கும். பட் நடுவில் அந்த ஆணை யார் கேள்வி கேட்கிறான்? அதுதான் மேம் இந்த சொசைட்டி ஏன் இப்போ வரைக்கும் அந்த ஆண்களை குறித்து கேள்வியே எழுப்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இவங்க நீங்க சொல்ற மாதிரி இஎம்ஐ வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கான வழிகளை இந்த சமுதாயம் வந்து இந்த ஆணாதிக்க மனநிலையில யோசிக்கிறதுனால மட்டும்தான் அது நடக்குதா? ஒன்னோட யோசிக்கலாம். இப்படியே ஒரு விஷயத்த பக்கத்து வீட்டுல நடந்தா யாரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டோம், கண்டிப்பா பண்ண மாட்டோம். ஒண்ணுல ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு காரணத்துல ஒரு செகண்ட் மேரேஜ் யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னாலே நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? அக்செப்ட் பண்ண மாட்டோம். கண்ணு காது மூக்கு வச்சு எவ்வளவு ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணி சொல்லுவோம். இது ஏன் சோ கால்டு சோஷியல் ஃபேம் இருக்கு அவங்களை மட்டும் எப்படி ஈஸியா அக்செப்ட் பண்றீங்க? அப்ப மக்கள் மனநிலையில இங்க வந்து ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா? அது மிக தவறான விஷயம் தானே. ஏன்னா இன்னைக்கு அகைன் அடுத்தது இது மீடியால வந்து ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. சொன்ன மாதிரி கட்சியுடைய தொண்டர் அவர்களே வெளியே வந்ததா இருக்கட்டும், இல்ல ஆக்டர் பார்த்திபனா இருக்கட்டும், சமுத்திரக்கனியா இருக்கட்டும், அவரும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் அகைன் வந்து அவர்களுடைய கருத்துக்களே அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு கருத்து சுதந்திரமா கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதான் வெளியில இருக்கு. இன்னொன்னு அந்த கருத்து சுதந்திரம் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுக்கும் லிமிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அது யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அகைன் அங்க பார்த்திபன் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் இப்படி சொன்னா அது புரிதலை சார்ந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமும் அவர் அங்க சொல்லியிருக்காரு. அகைன் அதை உள்ள வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படிங்கறது இட் மேட்டர்ஸ். ஓகே, பட் எஸ் அது வந்து சோசியல் மீடியால போகும்போது இவங்க தான் ஒரு ஃபிக்ஸட் குரூப் ஆஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன லீகல் நோட் அது நம்ம இன்னும் யாருமே நமக்கு தெரியல. ஓகே மேம், இல்லையா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒருவேளை இவங்க விவாகரத்தை கேட்டுட்டாங்க, விவாகரத்து எவ்வளவு சீக்கிரமா இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
கண்டிப்பா. சரி, இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. இது வந்து கண்டஸ்டட் டிவோர்ஸ் அகைன். அதாவது ஒருத்தவங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்கறாங்க, இன்னொருத்தவங்க வந்து அந்த பெட்டிஷன் வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாங்க இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்ப நான் சொல்ற மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீடியேஷன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரொசீடிங்ஸ் போக போகுது அப்படின்னா மீடியேஷன் ஆரம்பிக்கும். அடுத்தது இங்க வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் இன்டர் மெயின்டெனன்ஸ் லைக் அலிமோனி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சப்மிட் பண்ணப்படும். ஓகே, இரு தரப்புல இருந்தும் அதை வச்சுதான் அங்க வந்து டிசைட் பண்ணப்படும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணப்படும். ஓகே, அப்புறம் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும், அங்க ஆர்குமெண்ட் இருக்கு, கிராஸ் ஆர்குமெண்ட் இருக்கு, இதெல்லாம் போய் கடைசியா ஜட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை குறைந்தது ஒரு வருடமாவது இந்த விஷயத்துக்கு தேவைப்படும். அது 1 to 2 years அந்த மாதிரின்றது போகலாம் when it comes to contested divorce. பட் இதுவே ஒருவேளை மியூச்சுவலா கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்னா ஒரு வருடத்துக்குள்ளாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஏன்னா இங்க அவங்க மெயினா டெசர்ஷன் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா ஒரு திருமண பந்தத்துல வந்து கணவன் மனைவியாகவே அவங்க சேர்ந்து வாழல அப்படிங்கும் போது அந்த ப்ராசஸ் வந்துட்டு அடுத்ததை நோக்கி விரைவாக போகும். ஓகே, இதுவே சில கேசஸ்ல பார்த்தோம், இப்பதான் அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, இல்ல அவங்க இப்ப பிரிஞ்சிருக்காங்க, கல்யாணம் ஆகி சில வருடங்களே ஆச்சு, வேற எந்த அலிகேஷனும் இல்ல, ஓகே ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்ற பட்சத்துல டெசர்ஷன் கிரவுண்ட் கீழே மட்டும் போறாங்க அப்படின்னா அங்க வந்துட்டு என்ன ஆகும், ஒரு சில பேருக்கு கூலிங் பீரியட் கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா இங்க எந்த நீதிமன்றமோ நீதிபதியோ இல்ல லீகல் துறையை சார்ந்தவங்களும் ஒரு கணவன் மனைவி வராங்களா, சரி வாங்க வாங்க அப்படின்னு பிரிச்சு விடுறது கிடையாது. இந்த வரைக்கும் அந்த மாதிரி சேர்ந்து போனவங்களும் இருக்காங்க. சில இடத்துல டிவோர்ஸ் வாங்கிட்டு போனவங்களே நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இல்லாம நான் செத்து பண்ற அளவுக்கு திரும்ப வந்து அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணி வச்ச கேசஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எங்கேயாவது ஒரு மனஸ்தாபம், எங்கேயாவது ஒரு ஈகோ, ஏதாவது பாயிண்ட்ல இவங்க பிரிஞ்சுட்டாங்களா, உட்கார வச்சு பேசி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இவங்க ஈவன் லாஸ்ட் ஒரு நோட் வரைக்கும் ட்ரையா இருக்கும். இந்த இடத்துல அது முடியலன்ற பட்சத்துலதான் அது அடுத்ததை நோக்கி போகும். நம்ம அகைன் 2-3 இயரிங் வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இது கண்டஸ்டட் டிவோர்ஸ் ஆகவே போக போதா இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது வந்து சமரசம் எட்டப்பட்டு அதுக்கப்புறம் இது வந்து மியூச்சுவல் டிவோர்ஸா கன்வெர்ட் ஆக போகுதான்றதை வச்சுதான் நம்ம அடுத்த கட்ட டியூரேஷன். இன்னொன்னு, இப்ப அவங்க ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, இல்ல ஒரு வேலை இதனை தொடர்ந்து அவங்க வேற பெட்டிஷனும் உள்ள ஃபைல் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியா ஒரு கேள்வி, இங்க கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்றதுக்காக, ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வருஷம் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி, ஆனா இதுக்கு முன்னாடி 2 மாதங்கள்ல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம தாவேகாவோட தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த எலெக்ஷனை சந்திக்கவும் போறாரு. சோ அவரை நம்பி ஒரு 240 கேண்டிடேட்ஸுமே வந்து நிக்க போறாங்க. அப்படின்னும் போது இந்த விஷயத்தினால அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை அப்படின்றது பாதிப்பு ஏற்படுமா? எஸ், அகைன் நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசுறதுக்கு அப்படியே நம்ம கனெக்ட் போலாம், திரும்ப ரீவைண்ட் பண்ண மாதிரி. இது கேஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது சிவில் கேஸ். ஓகே, இது வந்து கிரிமினல் கேஸ் அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில அந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் ரிலேட்டடா வந்து எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. பட் டு அ பர்சன் அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a question mark again. ஓகே மேம், இவ்வளவு நேரங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு எங்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி உங்ககிட்ட நிறைய பேசுறீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.